வணக்கம் விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது தான். ஸோ எப்போதும் சொல்கிறதான் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அந்தரங்களோ அதை நோட் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோட ஃபஸ்ட்டு வந்து பொது பலன்கள் இருக்கும், அதுக்கப்புறம் தசாபுத்தி பலன்கள் இருக்கும், அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ஸோ விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னும் போது உங்களது ராசி அதிபதி செவ்வாய் வந்து 4 இருக்கார். ஸோ வந்து 4, 6 போதே வீடு சொத்துக்கள் வண்டி வாகனங்களுக்காக ஏதாச்சும் லோன் வாங்குவதற்கான வாய்ப்புனா ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது ராகுடைய சாரத்தில் போகுது அப்படின்னும்போது சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாவே இருக்குன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ நல்ல விஷயம். கொஞ்சம் எமோஷனாக இருப்பாங்க, அம்மா வந்து கொஞ்சம் எமோஷனாக இருக்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். 2ஆம் அதிபதியான குரு, ஸோ 2ஆம் அதிபதி மற்றும் 5ஆம் அதிபதி குரு வந்து 6ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் மட்டுமல்ல, குடும்பத்திற்காக சில பேர் வந்து கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுதான விஷயம். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். ஏன்னா எல்லாமே இந்த ஒரு நாளில் சம்மந்தப்படும் போது சொத்துக்களோ வண்டி வாங்கணுங்கிற எண்ணங்களோ அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ கண்டிப்பாக வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து உங்களது 3ஆம் அதிபதி, ஸோ 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனையாகி புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சனி 4ல் உள்ள சனி வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல சொத்துக்கள் உருவாகுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா அது ராகுடைய சாரத்தில் போகும். பெரிய ஒரு சொத்துக்கள் வாங்குறதும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பழைய சொத்துக்களை விற்று புது சொத்துக்கள், பழைய வண்டியை விற்று புது வண்டியை வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 5ஆம் அதிபதி குரு வந்து 6ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். குழந்தைகள் அடுத்த கட்டத்திற்கு மூவ் ஆகிறதுலாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகளோட வெற்றிகள் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. அது வந்து 5ல் வந்து சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது மனைவியோட சப்போர்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து மனைவிக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. ஸோ எல்லாமே சிறப்பான விஷயங்கள் தான். குழந்தைகள் வெற்றி அடைவதை பார்த்து ரொம்ப குதூகலமும் ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியும் சந்தோஷமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல லாபங்கள் இருக்கும்போது நல்ல வளர்ச்சியை கொடுக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் வந்து நல்ல லாபங்கள், வேலையில் நல்ல ஏற்றங்கள், ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 7ஆம் அதிபதி, ஸோ 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய லாபங்களையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் கொடுக்குறதுக்கான கணவன் மனைவி உறவும் சரி, வியாபாரத்தையும் சரி, பெரிய வளர்ச்சிகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். கணவன் மனைவி உறவும் வந்து ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் நல்லாவே இருக்குது. ஸோ ஒரு நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்களான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதியான புதன், ஸோ 8ஆம் அதிபதியான புதன் வந்து 6ல் இருக்கும்போது கொஞ்சம் வேலை செய்கிற இடங்களில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது வந்து புதன் சம்மந்தப்படுறவங்க, கேது சம்மந்தப்பட்டவங்க கொஞ்சம் வந்து ஒரு சின்ன டென்ஷனை கொடுக்கும்ன்றது தான் உண்மையான விஷயம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. 6 வந்து அந்த புதன் வந்து 8ஆம் அதிபதியாக இருக்கிறதுனாலும், பட் இருந்தாலும் அது வந்து கேது வந்து 11 இருக்கும்போது ஒரு விபரீத ராஜயோகங்களை அள்ளி தரதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுக்குது. அதனால் உங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்குமானா கண்டிப்பாக ஒரு பெரிய லாபங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 9ஆம் அதிபதி, ஸோ 9ஆம் அதிபதி சந்திரன், ஸோ 9ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றிகளையும் நல்ல வளங்களையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. 10ஆம் அதிபதியான சூரியன், 10ஆம் அதிபதியான சூரியன் வந்து 5ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சியும் நல்ல வெற்றிகளையும் கொடுக்குறது ரொம்ப சிறப்பான விஷயங்களாக இருக்கும். குழந்தைகளோட வளர்ச்சி எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள், தொழிலில் வந்து கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து 5க்கு 10ங்கிறது வந்து கொஞ்சம் வந்து டென்ஷன் கொடுக்கும். ஸோ தொழிலில் வந்து ரொம்ப கவனம், பேராசைப்படாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தேவையில்லாத தர்க்கங்களை பசங்கிட்ட பண்ணுறதும் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக போகிற கிரகங்கள், அதனால் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. 11ஆம் அதிபதியான புதன், 11ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கிறது வந்து கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, நல்ல லாபங்கள் நல்ல வெற்றிகளையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ நல்ல லாபங்களையும் வெற்றிகளையும் கண்டிப்பாக கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் அதிபதி வந்து புதனுடைய சாரத்தில், புதன் வந்து கேதுடைய சாரத்தில் போகிறதும் அது வந்து பெரிய லாபங்களையும் வெற்றிகளையும் வந்து நண்பர்களால் நல்ல உதவி, பழைய லிட்டிகேஷன் கேசஸ்லாம் வந்து சால்வ் ஆகி நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம், வழக்குகள் தீர்வாகி நல்ல பெரிய லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 12ஆம் அதிபதியான சுக்கிரன், ஸோ 12ஆம் அதிபதியான சுக்கிரன் 12, 7ஆம் அதிபதி சுக்கிரனும் பார்த்திங்கன்னா ஒரு 4ல் இருக்கும்போது நல்ல லாபங்களையும் நல்ல வெற்றிகளையும் தருவதற்கான புதிய ஒரு சொத்துக்கள் வாங்குறது நல்ல விஷயங்கள்லாம் நடப்பதற்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ சிறப்பான விஷயங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இதுவரை பார்த்தது பார்த்திங்கன்னா புது பலன்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தசாபதி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
விருச்சிக லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கணும் போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மாமியார் வீட்டில் போய் சாப்பிட்றது உமான அடிக்கலாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நல்ல வளர்ச்சிகள் இருக்கணும். குழந்தைகளோட வளர்ச்சியிலையும் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத வாக்குவாதங்களை குழந்தைகிட்ட பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சூரியன் புதனுடைய சாரத்தில் போகும்போது அது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது அது புதனுங்கிற ஒரு விஷயம் வந்து 8ஆம் அதிபதியாக இருக்கும்போது தேவையில்லாத ஒரு பேராசையை தூண்டி அது நம்ம உங்களை மாற்றத்துக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். மேலதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பொறுமையாக பேசுகிறது நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்கணும் எப்படி இருக்கணும். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதியாக இருந்து நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. இந்த வாரத்துக்கு வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து சிறப்பான விஷயங்கள் நல்ல லாபங்களையும் கண்டிப்பாக எடுத்து கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 10ஆம் அதிபதி. ஸோ அது மட்டும் இல்லாமல் விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க எப்படி இருக்கும். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி. ஸோ மற்றும் 1ஆம் அதிபதியாக இருந்த ஒரு நாளில் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் ஏதாவது கடன்லாம் வாங்கலாங்கிற எண்ணங்கள் இருக்கும். வாங்கிடுவீங்களாம் கண்டிப்பாக வாங்குறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல லோன்ஸ் படி ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குறது சொத்துக்கள் வாங்குறதுக்கான யோகங்கள்லாம் அற்புதமாக இருக்கிறதுக்கான ஒரு சிறப்பாக இருக்குது. தாயார்கிட்ட மட்டும் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து விருச்சிக லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கும் எப்படி இருக்கும். ஸோ ராகு வந்து பார்த்திங்கன்னா 5லேருந்து அது புதனுடைய சாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தையோட விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாத வாக்குவாதங்கள் வழக்குகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் போங்கிறதும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. வழித்தடங்களை ஏதாச்சும் ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டான ஒரு விஷயங்கள் நடக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கணும் எப்படி இருக்கணும். குரு வந்து பார்த்திங்கன்னா 2 மற்றும் 5ஆம் அதிபதி குரு வந்து உங்களுக்கு 6ல் இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சிகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வேலையில் மட்டும் வந்து நிறைய வேலை பளுக்கள் இருக்கிறதை கண்டிப்பாக உணர முடியும். அது சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது அதீதமான வேலைகள் பண்ணுவீங்க. ஸோ அது வந்து நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது ஒரு நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்த்தா விருச்சிக லக்னமாக இருந்து ஏன்னா அந்த வேலை விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா ராகு வந்து உங்களுக்கு வந்து அதீதமான ஒரு வேலை பலுக்களை கொடுத்தா அது நம்மளுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஏன்னா வந்து அது வந்து நல்லா ட்ரெயின் ஆகிடுவீங்க இல்லையா. ஸோ இன்னொருத்தர் காசில் நம்ம தொழில் கற்றுக்கிறோங்கிறது தான் உண்மையான விஷயம். விருச்சிக லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கணும் எப்படி இருக்கும்போது குரு வந்து பார்த்திங்கன்னா 2, 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது ஆன்மீக பயணங்கள் ஆன்மீக சுற்றுலா இதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ ரொம்ப சிறப்பான விஷயம் நல்ல வளர்ச்சி. குடும்பத்திற்காக ஏதாவது கடன் கேட்டிங்கன்னா பெரும் கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது ஒரு நல்ல விஷயம் தான். சில பேருக்கு வந்து ஒரு பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா 5ல் வந்து அது சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது 5ல் இருக்கும்போது ஏதோ ஒரு பெரிய அமௌண்ட் வந்து இந்த பழைய கடன்களை அடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து விருச்சிக லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து 3 மற்றும் 4ஆம் அதிபதியாக இருந்து அது 5ஆம் அதிபதிய சாரத்தில் போகும்போது ராகுடைய சாரத்தில் போகிறது வந்து சொத்துக்கள் பழைய சொத்துக்களை விற்று புது சொத்துக்கள் வாங்குறது வண்டி வாகனம் பழைய வாகனங்களை விற்று புது வண்டி வாங்குறதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவும் ஸோ நல்ல வளர்ச்சியும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க எப்படி இருக்கும். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியாக வரார். ஸோ 8ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கும்போது வேலை சம்பந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இருந்தாலும் வந்து அது கேது 11ல் உள்ள ஒரு கேதுடைய சாரத்தில் போகிறது ஒரு விபரீத ராஜ யோகங்கள் எள்ளி தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால ஒரு திடீர் அதிர்ஷ்டங்களையும் நல்ல ஒரு வளங்களையும் கொடுத்துரும். வேலையில் வந்து எதிர்பார்க்காத ஒரு வெற்றிகள் எதிர்பார்க்காத ஒரு ப்ரொமோஷன்ஸையும் அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் விருச்சிக லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்த பெரிய வெற்றிகள் பெரிய லாபங்கள் பெரிய ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. அப்பா சம்பந்தமான விஷயங்கள் கோர்ட்டு வழக்குகள் ஏதாச்சும் இருந்தாலும் வெளிநாட்டில் ஏதாச்சும் வழக்குகளை மாட்டியிருந்தாலும் அது தீர்வு கிடைச்சி அதனால் வந்து ரிலீஃப் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க எப்படி இருக்கணும்போது சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் நல்ல ஒரு மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு அற்புதமாக சந்தோஷமாக குதூகலமாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களும் கண்டிப்பாக இருக்குது. ஸோ சிறப்பான விஷயங்கள் இருக்குன்னா பிரார்த்தனை பண்ணுங்கள். அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பெண் பார்ப்பது இல்லை மாப்பிள்ளை பார்க்குறது அப்படிங்கிற ஒரு டென்ஷனாகவும் திருமணத்திற்காக பார்க்குறது வந்து நடக்கிற டிலே. ஸோ இதனால் ஏன் டிலே ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா
ஒரு 18-19 வயசில் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா அந்த காலகட்டங்கள் வேறு. அன்றைக்கி வந்து கொஞ்சம் படிப்பறிவு ரொம்ப கம்மியாக இருந்த ஒரு காலகட்டமாக இருந்தது. இன்றைக்கி வந்து எல்லாருமே நல்லா படிச்சிட்டோம். ஸோ நல்லா படிச்சிட்டோம், நல்ல ஓரளவுக்கு வந்து வேலையில் இருக்கும். குறைஞ்சபட்சம் வந்து எல்லாமே ஒரு 20,000 25,000 சம்பளத்தில் எல்லாருமே ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜே ஒரு நல்ல லெவலில் அவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிடறாங்க. பட் ப்ராப்ளம் எங்கே இருக்குது அப்படின்போது இன்றைக்கி வந்து டெக்னாலஜி ரொம்ப பெருசாகி போச்சுங்க. அன்றைக்கி வந்து ஒரு பொண்ணு வந்து பூ பெய்தவன்னு எல்லாருக்குமே சொல்லுவாங்க. ஏன்னு சொல்லுவாங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து ஒரு திருமணத்துக்கான பொண்ணு இருக்கா, ஸோ அதனால் வந்து பாருங்கள். பட் இன்றைக்கி வந்து அது அநாகரிகமான விஷயம் தான், அதை நானும் ஒத்துக்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்து பெருசாக சொல்லணும்னு அவசியம், அது ஒரு உடல் மாற்றத்தை போய் மற்றவங்கள்ட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பட் இன்றைக்கி வந்து மாடர்ன் டெக்னாலஜியில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு மேட்ரிமோனியில் சைட்டில் வந்து நம்ம ஃபோட்டோவோ நம்ம டீட்டெயில்ஸோ கொடுத்துறோம். ஸோ டீட்டெயிலை கொடுத்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இங்கேருந்து அங்கேருந்து இங்கேன்னு பார்த்துக்கிட்டே வராங்க. பட் இவங்க பார்க்குறதுல இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த டிப் ஆஃப் த வீக்கில் சொல்லுவோம். ஏன்னா நீ காலம் கடந்து நான் இன்றைக்கி நிறைய மேட்ரிமோனி சைட்டில் வந்து என்னோடய பர்சனல் எங்களுடைய குடும்பத்துக்காக பார்க்கும்போது மேட்ரிமோனி சைட்டில் வந்து எல்லா பொண்ணுங்களும் பார்த்தா 27, 28, 29ன்னு சொல்லிட்டு இந்த வயது அதிகமாக போயிட்டு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வந்து அந்த மேட்ரிமோனி சைட்டில் போய் பார்க்கும்போதே உடனே வந்து ஒரு மாப்பிள்ளையை பார்க்குறாங்கன்னா அந்த மாப்பிள்ளைக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறதே வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறாரு, எவ்வளோ எந்த கம்பெனியில் இருக்கார், என்ன வேலையில் இருக்கார் இதுதான் பார்க்குறாங்க. பட் இது பார்க்குறது கரெக்டாக தப்பானா நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் உங்கள் லெவலுக்கு பார்க்குறது வந்து நான் தப்புனே சொல்லணும்னா, ஏன்னா ஒரு எய்ம் பிக்குங்கிறது வந்து எல்லோருக்குமே வேண்டியும். ஏன்னா இவங்க ஒரு 25,000 சம்பளம் ஒரு 50,000 சம்பாதிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறது வந்து நியாயம். அது வந்து எந்தவித தப்பும் கிடையாது. இன்றைக்கி ஒரு 50,000 சம்பாதிக்கிறதுங்கிறது நியாயமான விஷயம். ஆனால் ஒரு 25,000 சம்பாதிக்கிற பொண்ணு வந்து 1,50,000 ரூபா வந்து எனக்கு சம்பாதிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறதா இன்றைக்கி ஒரு பெரிய காமெடியான விஷயம். அதே மாதிரி மாப்பிள்ளை வீட்லையும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வெப்சைட்டில் வந்து ஒரு பொண்ணை பார்க்குறோம். பொண்ணை பார்த்தோன்னா இந்த பொண்ணு வந்து இதுதான் படிச்சிருக்கா, இது தேவையில்லை ரிஜெக்ட் பண்ணுறது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்ன ஏதே தெரியாது, சும்மா ரேண்டமாக போயிட்டு அவங்களும் வந்து தூக்கி போட்டு போகிறனால காலதாமதம் அதிகமாகி இன்றைக்கி ஸ்டேட்டஸில் வந்து பார்த்திங்கன்னா 28, 29 வயதாகியும் நிறைய பேர் வந்து கல்யாணம் ஆகாமல் இருக்கிறாங்க. ஸோ இது ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்டோரியே சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச இடத்துல வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு பெண், அதாவது அவங்க வந்து எங்கள் வீட்டு ஆப்போசிட்டில் இருந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஸோ நாங்கள் அத்தாத்தன் தான் கூப்பிடுவோம். ஸோ அந்த பையனும் நானும் ஒரு கிளாஸ்மேட் அப்படி இருக்கும்போது அத்தாத்தன்னு கூப்பிடுவோம். அவ்வளோ அழகாக இருப்பாங்க, சும்மா ஸ்ரீ ஸ்டார் மாதிரி அவ்வளோ அழகாக. அவங்க படிப்பு பார்த்திங்கன்னா அப்போயும் நல்ல ஒரு படிப்பு, நல்ல டபுள் டிகிரி எல்லாமே வச்சுருக்காங்க. நல்ல ஒரு குடும்பமும் நல்ல ஒரு வசதியான குடும்பம் தான். ஸோ இல்லைன்னு சொல்ல முடியாது, நல்ல வசதியான இருந்தவங்க. அவ்வளோ அழகும் படிப்பறிவும் நல்ல வசதியும் இருந்தவங்களுக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்க வரும்போதெல்லாம் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இவனுக்கு மூக்கு சரியில்லை, வாய் சரியில்லை, எது சரியில்லைன்னு சொல்லி வந்தவங்கலாம் பார்த்திங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய இன்ஜினியர்ஸு பெரிய ஆட்கள்லாம் வந்தும் அவங்க தட்டி கழிச்சிட்டே போனாங்க. ஆனால் அதுக்கப்புறம் காலங்கள் போக நாங்கள் வேறு இடத்துல ஸ்கேட்டர் ஆகிட்டோம். ஸோ வேறு இடங்களில் போய் ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த பொண்ணோட அண்ணனை நான் மீட் பண்ணும்போது அவர் சொன்னார், என்னப்பா அவங்க கல்யாணம் ஆச்சுப்பா, இப்போ தான் ஆச்சுப்பா. நாங்கள் ஏன்னா என்ன எத்தனை வயசு தெரியுங்களா, 50 வயசில் கல்யாணம் ஆச்சு, அது மலேசியாவில் ஆச்சு. யோசிச்சு பாருங்கள், அது கல்யாணமாக 50 வயசுக்கு மேலேன்றது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். இதுக்கப்புறம் அவங்க என்ன குழந்தை பிறந்து என்ன ஆகுது. ஸோ முதல்ல வந்து காலத்தை செய்யுங்கிறத வந்து எல்லோருமே எடுத்துக்கணும். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக. ஏன்னா வந்து ஆண்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் செட்டில் ஆகி தான் கல்யாணம் பண்ணுவேன், 35 வயசு ஆனால் தான் கல்யாணம் பண்ணுவேன், அதுவரை எனக்கு கார் வேணும், பங்களா வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிற ஆம்பளைங்களும் இருக்காங்க. தயவு செய்து அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு, ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலிட்டி சென்டர்லாம் அதிகமானதுக்கு காரணம்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாமதமான திருமணங்கள் எல்லாம் 32, 33, 34, 35 வயசில் வந்து திருமணம் பண்ணுறது வந்து ரொம்ப தவறான கல்ச்சர். பாருங்கள், அது மட்டும் போய் விசாரிங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு ஃபார்மெட்டில் என்ன தெரிய போகுது. சில பேர் வந்து ஃபார்மெட்டில் ஒழுங்காக எழுத தெரியாது தெரியுங்களா. சில பேர் வந்து ஏதோ ஒன்று எழுதி விடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த பேப்பருக்கும் நிழலுக்கும் நிஜத்துக்கும் வந்து இதே இருக்காது. ஸோ உடனே வித்தின் ஒரு பேப்பரில் தூக்கி போட்டு போகிறவங்களாம் வந்து நிறைய பேர். ஸோ அதனால் வந்து முதல்ல வந்து போய் பேசுங்க. முதல்ல வந்து பேசி பார்த்துட்டு அது அவங்களுக்கு கரெக்டாக இருக்காங்களான்னு பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ வித்தின் ஒரு வேர்டு வந்து ஒரு கம்பெனி, ஏன்னா வந்து பொண்ணை பார்க்குறவங்க வந்து பொண்ணு வந்து மாப்பிள்ளை பார்க்குறாங்கன்னா இப்போது முதல்லாம் என்ன பண்ணுவாங்க, வந்து பார்ப்பாங்க, அட்டி ஒரு 4 பேர்ட்டு விசாரிச்சா பார்ப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது. ஒரு பேப்பரில் இந்த கம்பெனிலாம் தேராத கம்பெனி போ அப்படின்னு சொல்லி. இப்போ யாருக்கு தான் நிரந்தர வேலை இருக்குது? எத்தனை பேர் 2 லட்சம் 1,50,000 லட்சம் வாங்கினவங்களும் அது இன்றைக்கி வந்து வீட்டில் சும்மா உட்காந்துருக்கிற ஆள்லாம் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து பெண் பார்ப்பவர்களும் சரி மாப்பிள்ளை பார்க்கணும் சரி, முதல்ல வந்து உட்காந்து அழகாக வந்து இது வந்து கரெக்டான குடும்பமாக நம்ம பொண்ணு வாழ்ந்தால் வாழ முடியுமா, அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன, நம்ம ஸ்ட்ராட்டஜி என்ன, அவங்க எந்த மாதிரி ஐடியாஸில் இருக்கான்னு முதல்ல ஐடியாஸ் தெரிஞ்சுக்கிட்டு பேசி பார்த்து கிளியர் பண்ண முடியாது. ரேண்டமாக வந்து 2 பேருமே செய்கிற தவறுனால் இதனால் வந்து முதிர் கன்னிகளாகவும் முதிர் கண்ணன்களாகவும் நிறைய பேர் வந்து கல்யாணமாக இருக்காங்க. இப்போ வந்து 42 வயசில் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு கல்யாணம் ஆச்சு.
இன்னொரு ஃப்ரெண்டி என்னோடய பழைய நண்பர் தான். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 41 அவங்க அந்த லேடி. ஸோ அவங்களுக்கும் வந்து இப்போ தான் கல்யாணம் ஆச்சு. காரணம்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன் லெவல். ஸோ அதனால் முதல்ல வந்து உடனடியாக வந்து காலத்தை பை செய்யுங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. என்ன தேவையில்லாத போட்டது இருக்கிறது. அதே மாதிரி வந்து பிரார்த்தனை. இன்றைக்கி வந்து பிரார்த்தனையோ நம்பிக்கையோ இல்லாமல் ஏதோ ஒரு கமர்ஷியலாக போயிட்டுருக்கீங்க. கமர்ஷியலாக போகாது. முதல்ல வந்து ஃபேமிலி வேல்யூஸ் கொடுங்க. ஃபேமிலி நல்லா இருக்காங்க, இப்போ இது பையன் நல்ல பையனான்னு பாருங்கள். ஸோ பொண்ணு நல்ல பொண்ணாக பாருங்கள். ஸோ அவங்க கல்ச்சருக்கும் நம்ம கல்ச்சருக்கும் ஒத்து போதான்னு பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்து டிசைட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு பேப்பர் மேட்ரிமோனி சைட்டை வச்சுட்டு மட்டும் டிசைட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு உங்களிடத்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயண். நன்றி, வணக்கம்.